இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 2 பேர் நீதிமன்றத்தில் சற்று நேரத்தில் ஆஜராக இருக்கிறார்கள். இது பற்றி கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், விரிவான தகவல் என்ன? கண்டிப்பாக. அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோவில் கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு செல்வதற்காக இருந்த பெண்ணிடம் ஆட்டோவில் செல்லும்போது 2 பேர் அந்த இளம் பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. வட மாநிலத்தைச் சேர்ந்த 18 வயதான இந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தொடர்பாக குடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவலத்தில் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்திருந்தாங்க. புகாரின் பேரில் தாம்பரம் மாநகர போலீசார் தனிப்படை அமைத்து தொடர்ச்சியாக அந்த குற்றவாளிகள் தேடி வந்தாங்க. சென்னையில் பல்வேறு இடங்களில் பொருத்தக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது அந்த பெண் ஆட்டோவில் சேர்ந்தது போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக நேற்று தினத்தில் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் 2 பேரை கைது செய்து அனைத்து மகளிர் காவலர்கள் குடுவாஞ்சேரிக்கு அழைத்து செய்யப்பட்டாங்க. நேற்று முதலே தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டிருப்பதில் சம்பந்தப்பட்ட தயாளன் மற்றும் முத்து ஆகிய 2 பேரும் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது அனைத்து குடுவாஞ்சேரி இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவலர்களுக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதாக போலீசார் அழைத்து செய்றாங்க. இன்னும் சற்று நேரத்தில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இதன் தொடர்ச்சியாக சிறையில் நடக்க திட்டமிருக்காங்க. எனவே கிளாம்பாக்கம் பேருந்து வளாகத்தில் 18 வயது வடமாநிலத்தை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கை 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தற்போது குற்றவாளிகள் வாகனத்தில் அழைத்து செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.